வார்த்தைகளை குறிப்பிட்டு இன்று உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, அவர் வீழ்ந்தார். இரண்டாவது, எழுந்தார். மூன்றாவது, நின்றார். நான்காவது, நடந்தார். இந்த 4 வார்த்தைகளிலே அவருடைய வாழ்க்கையை நாம் சுருக்கி பார்க்க முடியும். ஒன்று, அவர் வீழ்ந்தவர். அவர் பாவியாக இருந்தார். அவர் தீய ஆவிகளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். தீய வழியிலே நடந்தார், பாவம் செய்தார் என்றெல்லாம் நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அவர் வீழ்ந்தவர். அவர் வீழ்ந்தவர். ஆனால் அந்த வீழ்ந்த நிலையிலேயே அவர் இருந்து விடவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டவுடனே அந்த இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். அதனுடைய விளைவாக அவர் அந்த வீழ்ந்த நிலையிலேயே இருந்து விடாமல் அவர் எழுந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த வீழ்ந்த நிலையை, பாவ நிலையை விட்டுவிட்டு அந்த இயேசுவை நெருங்கி வந்து அந்த இயேசுவின் தனது அன்பினால் மிகவும் தூண்டப்பட்டவராக அந்த இயேசுவின் பாதங்களிலே விழுந்து அழுது அவருடைய பாதங்களை துடைத்து அந்த எழுதல் அனுபவத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். இதைதான் மனமாற்ற அனுபவம் என்று சொல்கிறோம். அந்த வீழ்ந்த நிலையிலேயே ஒரு பாவியாகவே அவர் இருந்து விடாமல் அந்த பாவத்திலிருந்து, அந்த வீழ்ந்த நிலையிலிருந்து எழுந்தவராக, தன்னை மாற்றிக் கொண்டவராக, தன் வாழ்க்கையை திருத்தி அமைத்தவராக அவர் அங்கே இருப்பதை நாம் அறிகிறோம். எனவே அவர் வீழ்ந்தவர், ஆனால் எழுந்தவர். எழுந்து, சரி, நான் மாறிவிட்டேன், என்னுடைய படை வழியிலே நான் இல்லை, இப்போது என்ன செய்ய, இப்போது பேசாமல் இருப்பேன் என்று அவர் நின்று விடவில்லை. அவர் எழுந்தார், நின்றார். ஆனால் அந்த நின்ற நிலையிலே அவர் மனம் தளராது மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி சென்று விடாமல் அந்த நின்ற நிலையிலே உறுதியாக இருந்தார். எனவே வீழ்ந்தவர், அவர் எழுந்தவர். அவர் அந்த புதிய நிலையிலேயே உறுதியாக நின்றவர். மீண்டும் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த வாக்கியத்தின்படி அவர் அந்த புதிய நிலையிலே அவர் நின்றவர். நான்காவதாக அவர் நடந்தவர். அவர் நடந்தவர். எந்த ஊருக்கு நடந்து போனார்? அவர் இயேசுவோடு நடந்தார். விவிலியத்திலே நாம் பார்ப்பது போல மகதலா மரியாவும் இன்னொரு சில பெண்களும் அவர் சென்ற இடமெல்லாம் அவரோடு சென்று அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனவே அந்த விழுந்த நிலையிலிருந்து மனம் மாறி எழுந்து நின்ற அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். இங்கேதான் அவரது எதிர்நோக்கை பார்க்கிறோம். சரி, இந்த இயேசுவின் பின்னால் போனால் என்ன கிடைக்கப் போகிறது, இவர் பின்னாலே நாம் போகலாமா வேண்டாமா என்ற அந்த எண்ணங்களுக்கெல்லாம் இடம் தராமல், நான் இவரை நம்புகிறேன், எனவே இவர் பின்னால் நான் நடப்பேன், இவருக்கு நான் பணி செய்வேன், இவரோடு நான் வாழ்வேன், இவர் சொல்லுவதை நான் செய்வேன் என்ற அந்த நடத்தலிலே ஆரம்பிக்கிறோம். இந்த நடத்தல் இயேசு புதுமைகளை செய்த போதும், இயேசு பலரால் பாராட்டப்படும் போதும் அவருக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதே நடத்தல் இயேசுவை இந்த யூதர்களும் யூத தலைவர்களும் கண்டித்த போதும், கடைசியிலே அவருக்கு பாடுகளை வரவழைத்த போதும், அவரை சிலுவையில் அறைய இழுத்துச் சென்ற போதும் இந்த நடையிலே அவர் மாறவில்லை. அவர் அந்த எதிர்நோக்கிலே நல்லது நடக்கும், கடவுளுடைய திட்டம் நடக்கும் என்று நம்பிய அவர் அந்த எதிர்நோக்கிலே நடக்க ஆரம்பித்தார். எவ்வளவு தூரம்? சிலுவையின் அடியில் வரை. ஏன்? அந்த அடக்கத்திற்கு பிற்பாடும் கூட எல்லாரும் ஓடிவிடுகிறார்கள். சிலரெல்லாம் அடக்கம் செய்த பிற்பாடு எல்லாரும் சிதறி போகிறார்கள். ஆனால் அந்த மரியாதை மட்டும் அவர் அங்கேயே நிற்கின்றார். எனவே மீண்டும் ஒருவரை நிற்கின்ற மரியாதை அவர் நின்றார். அவர் சிலுவையின் அடியிலே, இயேசுவின் சிலுவை பாடுகளிலே நின்றார். சிலுவை அடியிலே நின்றார். இப்போது கல்லறையின் அருகிலே
அவர் நிற்கிறார். இப்படி இந்த துன்பங்களுக்கு மத்தியிலே அவரை நடக்க செய்வது, நிற்க செய்வது என்ன? அவரது எதிர்நோக்கு. ஏதோ நல்லது நடக்கப் போகிறது, அதை நான் காணப் போகிறேன் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையினாலே, எல்லாமே நன்மைக்காகவே, என் இயேசுவை விட்டு நான் போக முடியாது, அவரை விட்டு நான் பிரிந்து வாழ முடியாது என்ற அந்த உறுதிப்பாட்டிலே அவர் கடைசி வரை நின்றார். சிலுவையின் அடியில் அதனுடைய விளைவாக அந்த இயேசுவை அவர் எழுத்த இயேசுவை முதல் முறையாக அவர் சந்திக்கின்ற பேச்சினை பெற்றதோடு இல்லாமல், அந்த இயேசுவால் முதல் அப்போஸ்தலராக, முதல் நற்செய்தியாளராக அனுப்பப்பட்டு, என்னை அவர்கள் கலிலேயாவிலே காண்பார்கள் என்று அவர்களுக்கு நீ போய் அறிவி என்று சொல்லப்படுகிற அந்த அறிவிப்பாளராக மாறினார். எனவே இந்த மதுரை நாளின் வாழ்க்கையை இந்த 4 வார்த்தைகளிலே அவர் விழுந்தவர்தான், ஆனால் எழுந்தார், மனம் திரும்பினார். அந்த மனம் திரும்பிய புது வாழ்விலே அவர் நின்றார். இயேசுவோடு அவர் தொடர்ந்து நடந்தார். அந்த தொடர்ந்து நடத்தலுக்கு அவரிடத்திலே இருந்தது 2. ஒன்று, அவரது எதிர்நோக்கு. இவர் கடவுளின் மகன், இவர் மெசியா, எனவே ஏதோ நடக்கப் போகிறது, அதில் அதுவரை நான் இவரோடு இருப்பேன் என்ற எதிர்நோக்கு. 2வது, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல, எப்படி ஒரு தலைவன் மீது ஒரு தலைவிக்கு அடக்க முடியாத, குறைக்க முடியாத, தேய்ந்து போகாத ஒரு அன்பு இருந்ததோ, ஒரு வேட்கை இருந்ததோ, அதே போல இயேசுவின் மீது இந்த மதுரை மரியாவுக்கு ஒரு தளர்ந்து போகாத, குறைந்து போகாத, தடுக்க முடியாத ஒரு அன்பு இருந்தது, ஒரு வேட்கை இருந்தது. அதனால்தான் அத்தனை படை வீரர்களையும் தாண்டி சென்று பாடுகளின் போதும் சிலுவை அடியிலும் கூட அவரோடு இயேசுவால் இருக்க முடிந்தது என்றால் அந்த ஒரு அன்பு. அதுதான் எதிர்நோக்கில் நடத்தல். அன்பு இல்லாமல், கடவுள் மீதும் மற்ற மனிதர் மீதும் அன்பு இல்லாமல் நாம் எதிர்நோக்கில் திருப்பயணிகளாக, எதிர்நோக்கில் நம் வாழ்வில் நடப்பவர்களாக இருக்கவே முடியாது என்பதை இந்த புனிதையிடம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனிதைக்கு திருவிழா கொண்டாடும் இந்த நாளிலே இந்த புனிதையின் இந்த வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றுவோம். கட்டாயமாக நாம் எல்லாருக்கும் தெரியும், நாமும் விழுந்தவர்கள் தான். பாவம் என்ற நிலையிலே நமது கடவுள் நம்மை உருவாக்கிய அந்த இறைநிலை என்ற அந்த நிலையிலிருந்து பல்வேறு காரணங்களால், சூழ்நிலைகளால் நாமும் பாவம் செய்தவர்கள், நாமும் வீழ்ந்தவர்கள் தான். ஆனால் இந்த மதுரையினால் அந்த வீழ்ந்த நிலையிலே அப்படியே இருந்து விடவில்லை. அவர் இயேசுவை கண்டு கொண்டவுடனே அவர் எழ ஆரம்பிக்கின்றார், மனம் திரும்ப ஆரம்பிக்கிறார், புது வாழ்வை பெற, புது நிலையை அடைந்து கொள்கிறார். எனவே நாம் வீழ்ந்தவர்களாக மட்டுமில்லாமல் எழுகின்றவர்களாக, அதுவும் தொடர்ந்து எழுகின்றவராக, ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையின், நமது எதிர்நோக்கின் திருப்பயணம் ஒரு நெடிய பயணம். பலமுறை அங்கே நாம் விழ வேண்டி இருக்கும். ஒவ்வொரு முறையும் விழுந்தாலும் எழுகின்றவர்களாக, அந்த மரியாதை போல நிற்கின்றவர்களாக. ஏனென்றால் எழுந்து இப்படியே தடுமாறிக்கொண்டிருந்தோம் என்றால் அடுத்து உடனே எழுந்து விடுவோம். ஆனால் அந்த மதுரையினால் ஒரு முறை எழுந்த பிற்பாடு அந்த இயேசுவின் மீது கொண்ட அந்த வேட்கையின் அன்பின் காரணமாக அவர் நிலைத்து நின்றார். என்னை யாரும் அவரிடமிருந்து பிரிக்க முடியாது என்று பவுலடியார் கூறுவது போல அந்த வேட்கையிலே அவர் நிலைத்து நின்றார். அதனால்தான் அவர் நின்றார், திரும்பவும் விழவில்லை. நம்முடைய வாழ்விலும் கூட கிறிஸ்துவ வாழ்வு ஏதோ ஒரு முறை தவறிவிட்டாலும் மீண்டும் எழுந்து நிலைத்து நிற்கின்ற அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும். அது எங்கிருந்து கிடைக்கும்? அது நமது இறை நம்பிக்கையில் இருந்தும், எதிர்நோக்கில் இருந்தும், நமது அன்பு வாழ்வில், கடவுள் மீது அன்பு, மனிதர் மீது அன்பு என்ற அன்பு வாழ்விலேதான் அந்த ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் நமக்கு இருக்கும் போது இந்த உலகிலே வருகின்ற எத்தனை சவால்கள்,
அந்த மரியாவை போன்று தாங்கி சென்று நம்மால் நிற்க முடியும், நம்மால் இயேசுவோடு நடக்க முடியும், இறுதியிலே அவரது தரிசனத்தையும் நம்மால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மரியாவை மேற்கொண்ட அதே பயணத்தை மேற்கொண்டு விழுந்தவர்களாயினும் எழுகின்றவர்களாக, நிலைத்து நிற்கின்றவர்களாக, எதிர்நோக்கில் நடக்கின்றவர்களாக வாழ்ந்து இந்த புனிதையை நாம் பெருமைப்படுத்துவோம். இந்த புனிதையை போலவே நாம் இறைவன் நமக்கு தருகின்ற நிலை வாழ்வு என்ற பரிசையும் பெற்றுக் கொள்வோம். இந்த உலகிலே அந்த நின்று நிலைத்து அவரோடு நடக்கும் வாழ்வை இந்த திருவிழாவிலே இந்த அன்னை இந்த மதவேனால் வழியாக அவரது வேண்டுதலால் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். இந்த திருவிழா நல்ல விதத்திலே நடைபெறும்படியாகவும் இந்த திருவிழாவில் இருந்து நாம் பெறுகின்ற ஆசி இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்த